கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனம். சாம்ஸ் 143 verse 10. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்லாவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். நம்ம யாரையாவது நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம செய்வோம், அப்படி தானே? நம்மள்ட்ட அவங்க என்ன எதிர்பார்த்தாலும் நம்ம அவங்களுக்கு செய்வோம், அப்படி தானே? நமக்கு பிடிச்சவங்களுக்காக நல்ல ட்ரெஸ் போடுவோம், நமக்கு பிடிச்சதுக்காக அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம், செய்வோம். ஆனால் இங்கே நான் சொல்கிறேன், நம்மளை கர்த்தர் உருவாக்கினார் இல்லையா? தாயின் கல்லை உருவாக்கும்னு அறிஞர்னு சொன்னார் இல்லையா? யாராருக்கோ வாழ்ந்துட்டோமே, யாராருக்கோ ஓடணும், யாராருக்கோ பிரயாசப்பட்டோம். நம்ம ஆண்டவருக்காக உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே அப்படியே சொல்லலாம் இல்லையா? உள்ளம் திறந்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருந்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் இந்த பாடல் ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த வரிகள் ஓடிக்கிட்டே இருக்கும். எதை செய்தாலும் அது தேவனுக்கென்று செய்கிற ஒரு மனநிலை உண்டாகும், ஒரு உற்சாகம் உண்டாகும். இந்த ஓய்வு நாள் ஆஸ்வதிக்கப்படணும் இல்லையா? இந்த ஓய்வு நாள் தேவ கிருபை உண்டாகணும் இல்லையா? அந்த தெய்வீக சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, அமைதி உண்டாகணும் இல்லையா? நான் அப்படி என்னை ஒப்பு கொடுக்கும்போது என்னை சார்ந்தவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்கல்ல. நீங்கள் உங்களை ஆண்டவருடைய அன்புக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுக்கும்போது உங்களை சார்ந்தவங்க நல்லா இருப்பாங்கல்ல. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. அவர் தான் நமக்கு துணை. அவருக்கு பிரியமானபடி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு ரொம்ப நேரம் வாசிச்சிடுங்களேன், ரொம்ப நேரம் பாடுங்க, ரொம்ப நேரம் முழங்கால் படிடுங்க, அந்நிய பாஷையோடு ஒரு சமத்தில் காத்துடுங்க. ஃபேர் அண்ட் லவ்லியே தேவையில்லை, எந்த க்ரீமும் தேவையில்லை. உங்கள் முகம் ஷைனிங்காக மாறும், பிரகாசம் அடைவீங்க. உங்கள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் அபிஷேகம் உண்டாகும், ஒரு நிம்மதியின் அபிஷேகம் உண்டாகும், உற்சாகம் உண்டாகிட்டே இருக்கும். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதெல்லாம் நான் செய்யணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும் ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள், அவர் அதிசயம் செய்வார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. என் தெய்வமே, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நான் பாடணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடந்து, பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு நீங்கள் சொல்கிறீங்களே. நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை என் நிமித்தமாக என் குடும்பத்துக்கு வரணும், என் நிமித்தமாக என் சபைக்கு வரணும், என் நிமித்தமாக இந்த ஊழியத்துக்கு வரணும். நீங்கள் சொன்னீங்களேப்பா, அதை பண்படுத்தவும் காக்கவும் வச்சிங்களேன்னு சொல்லி என் சபைக்கு எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அந்த வேலையை நான் செய்யணும், என் ஜனத்துக்கு என்ன வேலை கொடுத்து அந்த வேலையை நான் செய்யணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். அப்போ இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஜெப சிந்தையோடு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் என்று வார்த்தையை நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கட்டும்பா. இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.